जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। நான்காவது அத்தியாயத்தில் 16வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கணும். இந்த பகுதி கர்மத்தின் சூட்சமத்தை பற்றி கூறுகிறது. இது ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு பகுதி. எது சரியான கர்மம், எது செய்யக்கூடாத செயல், எது செய்ய வேண்டிய செயல், எது செய்யக்கூடாத செயல், எது மனிதனின் மனதை ஏமாற்றக்கூடிய செயல், அப்படி ரொம்ப பிரிவுகள் இருக்கு. இதற்கு முன்ன இருந்த வகுப்பில் கூட நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க. கர்மம், அகர்மம், விகர்மம் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. இப்போ நம்ம தெருவுலெல்லாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் ஐயா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, ஏதாவது எனக்கு சாப்பிட உணவு வாங்கித்தாங்க அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. நம்ம பார்த்த உடனே ரொம்ப பரிதாபப்பட்டு அந்த மனிதனின் சூழ்நிலையை கணக்கில் எடுத்து பரிதாபப்பட்டு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் சரி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு கொடுக்கும். அந்த ஏழை மனிதன் என்ன செய்கிறாருன்னா போய் ஒரு 10 ரூபாய்க்கு எதையாவது வாங்கி சாப்பிட்டுட்டு கடைசியில் அந்த காசில் 2 பீடியும் வாங்கி பிடிச்சிட்டு போகிறார். இப்போது நம்ம நல்லதை கருதி ஒரு செயலை செய்திருக்கிறோம். அந்த நல்ல விஷயத்தை கருதி அந்த செயலை செய்திருக்கிறோம். ஆனால் அந்த மனிதன் அந்த காசில் 2 பீடியை வேற குடிச்சிருக்கிறார். இப்போ அந்த கர்மத்தின் பங்கு, அந்த பீடி குடித்தது சரியான செயலா தவறான செயலா? தவறு. அதற்கு ஃபைனான்ஸ் பண்ணது யாரு? நம்ம ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம் அவர் பீடி குடிக்கிறது. இப்போ இந்த பாவம் என்னை சேருமா சேராதா? பெரிய குழப்பம். ஆனால் அதே நேரத்தில் வேதங்கள் என்ன சொல்லுது? உணவில்லைன்னு சொல்லி ஒரு மனிதன் கேட்டால் கிரகஸ்தர்கள் ஒரு பொழுதும் இல்லை என்று சொல்லக்கூடாது. அந்த காலத்தில் இரவு நேரத்தில் என்ன செய்வாங்களா, வீட்டில் அதாவது மதியம் சமைக்கும் போது வீட்டில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு மேலே அந்த பெண் ஒரு பிடி அரிசி அதிகமாக போட்டு சமைப்பாள். ஏன் அப்படின்னா, ஏதாவது வழிப்போக்கர்கள் வருவாங்க, ஏழைகள் வருவார்கள், சாதுக்கள் இந்த வழியாக போவாங்க. ஒன்றும் இல்லைனாலும் ஏதாவது பசுமாடு ஆடு கோழி எல்லாம் இருக்கும். எப்போவுமே வீட்டில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அவங்கள விட அதிகமாக ஒரு கைப்பிடி போட்டு அந்த பெண் சமைப்பாங்க. அதற்கப்புறம் இரவில் என்ன செய்வாங்களாம், விளக்கெல்லாம் அணைத்து நைட்டு நேரத்தில் 3/4 கஞ்சி குடிப்பாங்க அந்த காலத்தில். அப்போ கஞ்சி குடித்து தூங்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா ரொம்ப இரவில் தூங்க போகும்போது ரொம்ப ஹெவியாக சாப்பிட மாட்டாங்க, உணவு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஏனென்றால் அந்த செரிக்காத உணவு விஷம், செரிக்கக்கூடிய உணவு பலம். அதுதான் ஆயுர்வேதம் சொல்லுது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வயிற்றுக்குள் செரித்து போனால் அது அந்த உடலுக்கு சக்தியாக மாறும். ஆனால் செரிக்காமல் போய்விட்டால் அந்த உணவு விஷமாக மாறி. அதனால் ரொம்ப குறைவாகத்தான் இரவு நேரங்களில் சாப்பிடுவாங்க உணவு. ஆனால் இந்த புகழ்
காலத்து மனிதனின் வாழ்க்கை தலைகீழாக போயிடுச்சு. காலையில் ஏதோ வீட்டில் அரசல் புற இதாக பாதி வெந்தது வேகாத்தது எதையோ வாயில் போட்டுட்டு போயிடறாங்க, என்னன்னு கூட தெரியாது. சாயங்காலம் வந்து தான் வீட்டில் வந்து அப்படியே வயிறு நிறைய சாப்பிடு. தவறான வாழ்க்கை முறை, அந்த முறை தவறானது. இரவு நேரத்தில் யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆடு மாடு கோழி சிங்கம் இருட்டில் உட்காந்து விருந்து சாப்பிட்றது. பசுமாடு வந்து ராத்திரி 8 மணிக்கு மேலே உட்காந்து கட்டுக்கட்டாக புல்லு திங்கிறது பார்த்துருக்கீங்களா? இல்லை ராத்திரி வந்து கட்டுக்கட்டாக ஆட்டுக்குட்டி வந்து எதாவது திங்கிறத பார்த்துருக்கீங்களா? சூரியன் அஸ்தமனம் ஆகிவிட்டாலே இந்த விலங்குகள்லாம் அப்படியே ஒதுங்கிவிடும். அசையாமல் படுத்து கொண்டு உறங்கும், நின்று கொண்டு உறங்கும், அப்படியே அமைதியாகிவிடும். சூரியன் உதித்தால் தான் அவங்க வந்து அடுத்த வேலையை ஆரம்பிப்பாங்க. மனிதன் வந்து என்ன பண்ணுவான்? நைட் லைஃப் அவனுக்கு வந்து இரவு வந்தால் தான். நிறையா பேர் சொல்லுவாங்க, எனக்கு இரவில் படித்தாதான் பயங்கர புத்தி வரும், படிக்க முடியும். சில ஓவியர்கள் கலைஞர்கள் சொல்லுவாங்க, எனக்கு இரவில் தான் பயங்கரமான ஐடியா வரும், என் கலைகள் உற்பத்தி ஆகிறது இரவில் தான். இவங்க எல்லாருமே அரக்கர்கள் வம்சம். அரக்கர்களுக்கு தான் நைட்டானால் புத்தி பயங்கரமாக வேலை செய்யும். தேவர்களுக்கு பகலில் புத்தி வேலை செய்யும், அரக்கர்களுக்கு இரவில் புத்தி வேலை செய்யும். சூரியன் அஸ்தமனம் ஆகிவிட்டாலே பாதி வயிறு கால்பாகம் வயிறு உணவை சாப்பிட்டு விட்டு, அதுவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையில் அந்த விளக்கு வச்சுருப்பாங்க, இந்த ராந்தல் விளக்கு. அந்த விளக்கை கையில் பிடிச்சிக்கிட்டு வெளியே வந்து தாத்தா சத்தமாக கேட்பாராம், யாராவது ராப்பிச்சைக்காரர்கள் இருக்கிறாங்களா, ராப்பட்டினிக்காரர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சத்தமாக கேட்பாங்களாம் அந்த காலத்தில். அப்போ யாராவது அன்னைக்கு உணவு சாப்பிடாமல் தூங்க போகிறாங்க பசியில் அப்படின்னு அவங்கள கூப்பிட்டுட்டு அந்த உணவை கொடுப்பாங்க. இப்போல்லாம் அப்படி தைரியமாக யாரையும் கூப்பிட முடியாது, காலம் வேறு. இருந்தாலும் அப்படி ஒரு காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார். எதை செய்தாலும் மற்றவர்களுக்கும் சேர்த்து செய்வது. இப்போ நம்ம வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு 10 ரூபாய் 20 ரூபாயை கொடுத்துட்டோம், அவர் போய் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கூட 2 பீடியை வாங்கி குடித்து விட்டார். இப்போ நான் செய்தது சரியா தவறா, என்னை வந்து பாபம் வந்து சேருமா, ஒன்றுமே சொல்ல முடியாது. கர்மம் வந்து ஏன் ஒரு மனிதனை தாக்குகிறது? கர்மத்தின் சூட்சமம் என்ன? யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. கர்மத்தின் தாக்குதல் என்ன? கர்மத்தின் சூட்சமம் என்ன? கர்மத்தின் வினை என்ன? யாராலும் சரியாக தெரிந்து கொள்ளவே முடியாது. இது புராணங்கள்லேயே விளக்கி இருக்கிறது. மகாபாரதத்தில் விதுரர் என்ற பெரும் மகாத்மா அவதாரம் செய்தார். விதுர மகாத்மா திருதராஷ்டிரருக்கு வந்து தம்பியாக பிறந்தார். அந்த பிறப்பே வந்து ஒரு அழகான செயல். ஒரு தாய் வந்து வியாச முனிவரை பார்த்து பயந்து கண்ணடைத்து விட்டாள். அந்த பெண்ணுக்கு பிறந்தது குருடனாக திருதராஷ்டிரர் பிறந்தார். இனி ஒரு பெண் வந்து வியாசரை பார்த்து பயந்து முகமெல்லாம் விளறி பயந்து போனால். குழந்தை வந்து நோயாளியாக பாண்டுவாக பிறந்தது. ஆனால் வேலைக்காரி மட்டும்தான் வியாசரை அழைத்து பாதங்கள் கழுவி சேவை செய்தால். அதனால் அந்த வேலைக்காரிக்கு வந்து விதுரர் பிறந்தார். சேவைதான். வியாசரை அழைத்தார்கள், இந்த 2 பெண்களுக்கும் குழந்தை கிடையாது, நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும், அனுக்கிரகம் பண்ணணும் என்று வியாசரை அழைத்தார்கள். வியாசமுனிவர் வந்து காட்டுக்குள்ள கடும் தவம் செய்து கொண்டிருந்தார். அவரை அழைத்தார்கள். சரி என்று அவர் வந்தார். அனுக்கிரகம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பெண்ணு வியாசரை பார்த்து பயந்து விட்டது, கண்ணை மூடிக்கிச்சு. பிறந்த குழந்தை வந்து குருடனாக பிறந்தது திருதராஷ்டிரர்.
இரண்டாவது ராணி வந்து வியாசரை பார்த்து பயந்து முகமெல்லாம் வெள்ளையாகிவிட்டது, பயத்தினால் வெளறிப்போனது. பலமில்லாமல் பாண்டு என்ற குழந்தை பிறந்தது. அது கூட நீங்கள் சில மனிதர்கள்